தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி கூடுகிறது. நிதிநிலை அறிக்கையும் அன்றே தாக்கல் செய்யப்படுகிறது. இதுகுறித்த மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 21ஆம் தேதி கூடுகிறது. இது எத்தனை நாட்கள் வரை நடைபெறும்? இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. 21ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக அசெம்பிளி செக்ரட்டரி தெரிவித்துள்ளார். 21ஆம் தேதி மாலையே அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். இந்த அலுவல் ஆய்வு கூட்டத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் இந்த கூட்டத்தொடரை நடத்தலாம் என்று முடிவு செய்யப்படும். இது பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் மானிய கோரிக்கை தொடர்பான விவாதம் நடைபெறும். 54 மானிய துறைகள் உள்ளன. 54 துறைகளினுடைய மானிய கோரிக்கை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று அன்றைய அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். மொத்தம் 20 நாட்களுக்கு மேல் இந்த கூட்டத்தொடர் நடைபெறலாம். ஒவ்வொரு மானிய கோரிக்கைகளும் எடுத்துக் கொள்ளப்படலாம் என தெரிகிறது. இந்நிலையில் இந்த 21ஆம் தேதி தமிழகத்தின் இந்த ஆண்டிற்கான இந்த ஆட்சியினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக பேரவைச் செயலாளர் ஜமாலுதீன் தற்போது தெரிவித்துள்ளார். நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிங்க. இதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா விவாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக, அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஏனென்றால் தேர்தல் மார்ச் மாதத்தில் நடைபெற்றதால் இடைக்கால பட்ஜெட் சென்ற பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு தேர்தல் நடைபெற்றது. கடந்த மாதம் ஆளுநர் உரையுடன் முதல் கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆளுநர் உரை மீதான விவாதங்கள் 4 நாட்கள் நடைபெற்றன. இடைக்கால பட்ஜெட்டில் வரும் நவம்பர் மாதம் வரை அரசினுடைய செலவுக்காக அனுமதி பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது ஒரு முழுமையான பட்ஜெட் 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே 32 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரே கட்சி தற்பொழுது ஆட்சி அமைத்துள்ளது. ஆகையால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட திட்டங்களினுடைய தொடர்ச்சி நீட்சிக்கான நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலாம். குறிப்பாக அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது விஷயமாக பல்வேறு அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ளார். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் ஏற்கனவே பழைய திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருந்தார். அதாவது தங்கத்திற்கு தாலி, ஏழை பெண்களுக்கான தாலிக்கு தங்கம், இதற்கு ஏற்கனவே 4 கிராம் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது 8 கிராம் என்று தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர் முதல் கையெழுத்திலும் அதை தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கும்போது அதற்கான கூடுதல் நிதி ஒதுக்குவது பற்றி கூடுதல் நிதி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும். அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே விலையில்லா கறவை பசு மற்றும் ஆடு இது போன்ற திட்டங்களுக்கு தொடரும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த திட்டங்களுக்கான கூடுதல் நிதியும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் புதிய வாக்குறுதிகள் என்று பார்க்கும் பொழுது அதாவது பெண்களுக்கு ஸ்கூட்டர் 50% மானிய விலையில் ஸ்கூட்டர் கொடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அதற்கான நிதியும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. அதற்கான அறிவிப்புகள் வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தற்பொழுது மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் முதலில் 500 கடைகள் தற்பொழுது மூடப்பட்டுள்ளன. 1000 கடைகள் மூடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் அதிலிருந்து வரும் நிதியை எப்படி சரிகட்டுவது என்பதற்கு ஏற்கனவே கனிம வளங்களை நாட்டு அரசே ஏற்று நடத்தும் அந்த சுரங்கங்களை தமிழக அரசை ஏற்று நடத்தும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. அது தொடர்பான அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படலாம் என்று தெரிகிறது. 20 நாட்களுக்கு மேல் ஒவ்வொரு துறைகளினுடைய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும். அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் அதில் ஆலோசிக்கப்படும். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. நிதிநிலை அறிக்கையும் அன்றே தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க கேட்டோம்.